இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்று இந்த திருப்பலியை இணைய வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக வைத்தியசாலைகளிலும் இன்னும் தனிமையிலே வாடுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டுமென்றும் இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே இந்த தேசத்திலிருந்து போதவஸ்து இல்லாமல் போக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகின்ற நம்முடைய இலங்கை ஆட்சியாளர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் மக்களுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முயற்சி வெற்றி அளிக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழுமனத்துடன் வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவசனங்கள் 2 தொடக்கம் 11 ஏறாக. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார்.
செம்மறியாடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவண்கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தளித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிப்பீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரவேலின் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். எம் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. எம் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றார்கள். ஒரு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினார். இதை ஏரோது தன்னுடைய சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரன் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமிட்ட போதிலும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதனையும் விருந்தினரையும் அகமகள செய்தாள். அரசன் சிறுமிக்கு, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றாள். நீ என்னிடம் எது கேட்டாலும், என் அரசின் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினார். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தாயை விரும்பினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்பொழுது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன்னிலையில் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிலையில் அவளுடைய தலையை வெட்டி ஒரு தட்டில் கொண்டு வந்து அந்த சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பங்குகளிலே பணியாற்றுகின்ற பொழுது 2 விதமான தாய்மாரை சந்திக்கிறோம். முதல் வகை தாய்மார் கடவுள் அச்சம் கொண்டவர்கள், கடவுளை மனதில் வைத்து சிந்திக்கிறவர்கள், தங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை புனிதமாக வளர்க்க வேண்டும் என்று அல்லும் பகலும் கஷ்டப்படுகின்றவர்கள். இப்படியான தாய்மாரிலே ஒரு சிறப்பான பண்பு என்னவென்றால், ஒரு பாடசாலையிலே ஒரு அதிபர் அந்த பிள்ளையை கண்டிக்கிற பொழுது உடனடியாக பாடசாலைக்கு வருவார். வந்து என்ன பிழை செய்தான் என்று கேட்டு அதிபரிடம், நன்றாக அவனை வளவுங்கள், நாங்கள் ஒன்றுமே கேட்க வர மாட்டோம் என்று சொல்கிற அம்மாமார் இருக்கணும். பிள்ளை நல்லாக வளர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை திருத்த வேண்டும் என்று உற்சாகம் கொடுக்கிற அம்மாமார். 2வது வகை அம்மாமார் இருக்கணும். பிள்ளைக்கு ஏதாவது தண்டனை கொடுத்த உடனே சாரியை பிடிச்சி கொண்டு ஏற்றி கொண்டு வந்து யார் என்ற பிள்ளைக்கு அடித்ததுன்னு சொல்லிக்கொண்டு படபடண்டு பிரின்சிபலை தாறுமாறாக பேசுகிற அம்மாமார். சிலவளை சாரியும் கட்டாமல் சும்மா நோமல் சட்டி விடாமல் வரணும். அங்கே இது கழுவி கொண்டிருந்த அரிசி கழுவி கொண்டு தூக்கி போட்டு வருவினோம். அப்படியே அம்மாமாரையும் கண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு 2வது வகை ஒரு அம்மாவை தான் இந்த நற்செய்தியில் நான் பார்க்குறேன். அதாவது ஏரோதில் காழ்ப்புணர்வு கொண்ட, ஏதாவது யோவானிலே காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு தாய். அந்த தாயினுடைய சிந்தனை முழுவதும் யோவானை அழித்து கட்டணும். அப்போ அந்த யோவானை தன்னால் அழித்து கொட்ட முடியாது என்று யோசித்த அந்த தாய் என்ன செய்கிறாள் என்றால், தன்னை மகளை பயன்படுத்துகிறாள். இதான் ஒரு பயங்கரமான உலகம் என்பாந்தவர்களே. ஒரு தாய் தன்னுடைய மகளை பயன்படுத்தி தன்னுடைய விரோதியினுடைய தலையை தட்டிலே எடுக்கின்ற ஒரு காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு தாய்.
இப்படி தான் இருக்க முடியுமான்னு யோசிக்கும் இருக்கிறார். அதாவது மகளுக்கு ஒரு திறமை இருக்கிறது, நடனமாடுற திறமை இருக்கிறது. ஏரோருடைய அரசவையிலே அவள் நடனமாடி பெரும் திறமையை காட்டுகிறாள். அப்படி ஒரு பெரும் திறமையை கொண்ட ஒரு மகளை கொண்ட தாய் தான் இவள். அப்போ அந்த அரசனுக்கு இந்த டான்ஸை பார்த்தோன்னு அவனுக்கு புல்லரிச்சு போச்சு. இப்படி ஒரு டான்ஸ் வாழ்க்கையில் காணவில்லை. அப்படி என்றால் என்ன வேணுமானாலும் கேள், இந்த அரசவையினுடைய அரவாசி கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிற பொழுது, அப்படி ஒரு தாய் அப்படி ஒரு பிள்ளையை சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன கேட்குறேன்னு தெரியாது. என்ன சின்ன பிள்ளை, அது தாய் தப்பன் தான் தனக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்குமென்று நினைக்கிறான். அந்த பிள்ளை ஓடி போய் தாயிடம் கேட்க, அம்மா இப்படி இவர் அரசர் கேட்குறார், என்னத்தை கேட்குறது? தாயின்னு சொல்லியிருக்கணும், படிப்பை கேள், நல்ல பண்புகளை கேள், ஏதாவது அந்த பிள்ளைக்கு உரிய ஒரு நல்ல விஷயத்தை கேட்டிருக்கணும். இந்த பயங்கர தாய் ஜோவானுடைய தலையை தட்டில் வச்சுத்தா. அந்த காட்சியை சிந்தித்து பார்க்க முடியாது. தாய் தன்னுடைய மகளை பார்த்து போய் சொல்லு, அங்கே சிறைக்கில் இருக்கிற ஒரு புனிதமான இறைவாக்கினுடைய தலையை கொண்டு வந்தால் அந்த தலையை பார்த்து நான் சிரிக்க வேணும் என்ற மாதிரி. அப்படி தான் நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியான பெற்றோர்களால் தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அழிந்து கொண்டு போகிறார்கள். ஒரு முறை ஒரு நர்சரி படியன் தலையை 4 கோணத்தில் வெட்டி கொண்டு வரான். நான் கேட்குறேன் என்னடான்னு சொல்ல, தாதா தாயை கூப்பிடுறேன், என்ன எப்படிலாம் வெட்டி கொண்டு வரேன், 4 வயதில் எப்படி போனால் 40 வயதில் எப்படி இருப்பான்னு. அது மாதிரி அப்பாவுக்கு விருப்பம், அப்பா கொண்டு போய் வெட்டி கொண்டு வந்தவர் நானும் செய்யலாது. அப்பான்ற விருப்பம் தலையை 10 கட்டாமல் வெட்டி கொள்ளணும்னு சொல்லி. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் அழிந்து போவது பிள்ளைகளால் அல்ல, பெற்றோர்களால். ஆகவே இன்றைக்கு இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருங்கள். அதுதான் 2ஆம் வத்திக்கான் சொல்லுது, ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட். பொறுப்புள்ள பெற்றோர்கள். இறைவனுக்கு ஒரு பெரும் தாளந்தை தந்திருக்கிறார். அந்த தாளந்தை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த தாளந்தை கடவுளுக்கு கொடுக்கணும். புனிதமான ஒரு பிள்ளை ஆண்டவர் வந்திருக்கிறார், புனிதமாக கடவுளுக்கு கொடுக்கணும். அது புனிதமாக இல்லாமல் போவதற்கு பெற்றோர்கள் காரணமாக இருந்தால் அதை விட்டு ஒரு துரோகம் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆக வேண்டிய நாளிலே எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகளை தகுந்த முறையிலே சரியான முறையிலே நாங்கள் வளர்த்துக்கொள்ள இறையாசிர் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். சிவங்களுக்குள்ளே உன்னதமான சிவம் இந்த கல்வாரி திருப்பலி. இந்த திருப்பலியை நாங்கள் இந்த இணையத்தினூடாக இந்த தொலைக்காட்சியூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. இந்த போதை வஸ்துக்கள் மலிந்த இந்த பயங்கரமான சமூகத்திலே எங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்க பொறுப்புள்ள பெற்றோராக நாங்கள் இருக்க இந்த வேளையிலே ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடி கொள்ளுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த அழகான கல்வாரி திருப்பலியை இந்த தொலைக்காட்சியூடாக இணையத்தினூடாக நாங்கள் கண்டுகொள்ள நீர் எங்களுக்கு அருளி இருக்கின்ற இந்த வரத்துக்காக நன்றி கூறுகிறோம். இந்த திருப்பலியை நமக்கு தருகின்ற தொலைக்காட்சிகள், இணையங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பூட்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஒப்படைக்கிறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புள்ள முறையிலே வளர்க்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல தெய்வம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னிய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவருமுடன் முன்னேறி வந்த விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவன்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை இனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவிய பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்பது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்றே கூலியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலியால் கற்பிக்க பெற்று இறைவனிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்க திருவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லாத மீட்பிணைந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.